ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் ஜனவரி 2 ஃப்ரைடே மார்னிங் தான். அன்றைக்கி ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த போல் ஹஸ்பண்டும் குழந்தைங்க வந்து சபரிமலை கிளம்புறாங்க. அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருந்தது. எப்பயும் போல் மார்னிங் வந்து காலையிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாசல்லாம் கோலம் போட்டுட்டு வீட்டெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட பூ மாற்றுறது ரெடி பண்ணி விட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மற்ற ஊதுவத்தி ஏற்றுறது கற்பூரம் ஏற்றுறதெல்லாம் அவர் ஹஸ்பண்ட் சாமி வேலை பார்த்தாரு. நாங்கள் கோயிலில் வந்து பிரசாதமாக கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கேசரி செஞ்சுட்டு இருந்தோம். அந்த கேசரியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு மற்றபடி கோயிலுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளேயே இந்த இருமுடி பைக்கெல்லாம் பூஜை போடணுன்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டோம். 8:30க்கெலாம் கிளம்பணுன்னு நினச்சோம். ஆனால் 8 o'clock கிளம்பி ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்துலேயே கோயில் இருக்கிறதுனால சீக்கிரம் போயிட்டு அங்கே இருமுடி கட்டுறதுக்கே எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே குயிக்காக இருமுடி கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டாங்க. 2:30 மணிக்கு ட்ரெயின். ஸோ அதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சு. என் பொண்ணுக்கிட்ட வீட்டிலே 2 நாள் முன்னாடியிலேருந்தே நான் ஆரம்பிச்சிட்டேன். அப்பா கூடயே இருக்கணும், பத்திரமா கையை பிடிச்சிருந்தா போகணும், நம்ம ஆளுங்க தவிர வேறு எங்கேயும் போகக்கூடாது, அங்கே கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவளுக்கே ஒரு அளவுக்கு மேலே என்னம்மா நீ சொல்கிறதே சொல்லிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. 2:30க்கு ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. சரி, அவங்க நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வரட்டும் அப்படின்ட்டு நானும் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டேன். அப்படி தான் வந்து எனக்கு அந்த டே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகில். நெக்ஸ்ட் விலாகில் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.